கடைசி 10 நாட்களையும் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். முதலாவதாக உயிர்ப்பிப்பதில் முதன்மையானது என்ன? இப்ப லைலத்துல் கத்ர் இரவை நாங்க கடைசி பகுதியில நம்ம தேடிக்கொள்ளணும். இப்ப நாங்க ஒவ்வொரு இரவிலையும் என்னென்ன அமல் செய்யணும்? முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட தொழுகை 5 நேர தொழுகை சீராகவில்லை என்றால் நீங்க லைலத்துல் கத்ர் இரவு வணக்கம் செய்து ஒரு பிரயோசனம் இல்லை. நல்ல ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க. எங்கட 5 நேர தொழுகை சரியில்லை. லொஹர், நீங்க லொஹர் தொழுறீங்க தானே? இந்த லொஹர் ஃபர்லான லொஹருடைய தொழுகை, ஃபர்லான அஸ்ருடைய தொழுகை, ஃபர்லான மக்ரிபுடைய தொழுகை, ஃபர்லான இஷாவுடைய தொழுகை, நீங்க இஷாவுல இருந்து சுபு வரைக்கு கியாமுல் லைல் தொழுதாலும் இந்த லொஹருடைய நன்மை உங்களால் அடையவே முடியாது. நீங்க லொஹர தொலை இல்லைண்டா அல்லாஹ் கேட்பான். கியாமுல் லைல் நீங்க தொலை இல்லைன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான். இது சுன்னத்துக்கு கேள்வி கணக்கு இல்லை, செஞ்ச நன்மை, விட்டா பாவம் இல்லை. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இரவு முழுக்க 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 நின்று வணங்கி நீங்க லொஹர விட்டுட்டீங்க, அசர விட்டுட்டீங்கன்னா ஒரு பிரயோசனம் இல்லை. ஃபர்லான தொழுகைகளை நீங்க சரியான நேரத்தில் தொழ வேண்டும். அடிப்படை அதுதான். இஷா, நீங்க சிலர் இஷாக்கு வர மாட்டாங்க, இஷா தொழுகை இல்லை, ஆனா அவங்க 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கியாமுல் லைல் தொழுவாங்க, கால் கடுக்க தொழுவாங்க. நான் சொல்கிறேன், இஷா நீங்க தொழாமல் கியாமுல் லைல் தொழுது ஒரு பிரயோசனம் கிடையாது. ஃபர்லான தொழுகை விட்டு விட்டால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, ஃபர்லான தொழுகையை விட்டுட்டீங்கடா ஒரு பிரயோசனம் இல்லை. அப்ப 5 நேர தொழுகைகளை இந்த கடைசி பகுதியில நாம் கவனம் எடுத்து தொழணும். 5 நேர தொழுகைகளையும் தவற விட்டு விடக்கூடாது, ஜமாத்தாக தொழ வேண்டும். ஒருவேளை நீங்க ஏதோ நிர்பந்தமாக ஜமாத் தவறி போய் விட்டது என்றால் கூட தொழுகை தவறவிடக்கூடாது. தொழுகை தவறி போகக்கூடாது. தொழுகையை விட்டு வேணுமென்று தொழுகை விட்டீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லை. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அடிப்படை தொழுகை சீராக இருக்க வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய நம்பிக்கையும் நன்மை எதிர்பார்க்கிற உணர்வும் சரியாயிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. மூன்றுக்கும் சொன்னது இந்த ரெண்டும். யார் நோன்பு மாசத்துல ஈமானோடு இஹ்திசாபோடு நோன்பு வைப்பாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் அல்ல, சிறு பாவங்கள். எங்கெல்லாம் ஹதீஸ்ல غفر له ما تقدم من ذنبه வருதோ, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் வருதோ, அதெல்லாம் சிறு பாவங்கள் தான். இது ஒரு ஹதீஸ்ல வர ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். அப்ப அதே மாதிரி யார் இரவில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ஏனைய தொழுகையை விட்டு போட்டு லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கினா போதுமா? இல்ல, அதெல்லாம் சரிவர செஞ்சுட்டு தான் மேலதிகமான விஷயங்கள் தான் இது. விளங்குச்சா? அப்ப எனவே இந்த மூன்றுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் இருக்கணும், இஹ்திசாப் இருக்கணும். ஒன்று, தெளிவான நம்பிக்கை கொள்கை சரியாக இருக்கணும். இரண்டாவது, நன்மை ஆதரவிக்கணும். நன்மை ஆதரவிக்கிறா என்ன? பிதாத் செஞ்சு நன்மை கிடைக்குமா? சுன்னாவின் அடிப்படையில் செய்யணும். ஈமான் அகீதா தெளிவான கொள்கை, இஹ்திசாப் சுன்னாவின் அடிப்படையில். இப்ப ஒருவர் பிதாத் செய்கிறார், அதுக்கு கூலி இல்லை. சுன்னாவின் அடிப்படையில் செய்தால் கூலி. எனவே நன்மை ஆதரவிக்கிறண்டா எதில் ஆதரவிப்பாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் செய்து அவர் நோன்பை நிறைவேற்றுவார், பாவம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி கியாமுல் லைல் தொழுவார், பாவம் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர் நின்று வணங்குவார், பாவம் மன்னிக்கப்படும். அப்ப எனவே இந்த இஹ்திசாப் நன்மை ஆதரவைக்கணும். சுன்னாவின் அடிப்படையில் செய்து நன்மையை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை அம்சம் இரண்டாவதாக இருக்கணும். அப்ப எல்லா மனிதர்கிட்டையும் என்ன கொள்கை அகீதா சரியா இருக்குதா? ஷிர்க் இருக்கக்கூடாது, பிதாத் இருக்கக்கூடாது. என்ன வணக்க வழிபாடுகளை நான் கியாமுல் லைல், நான் இரவு வணக்கம் செய்கிறேன் என்று சொல்லி பிதாத்கள் செய்துவிடக் கூடாது. இடையில சொருகிடுவாங்க பிதாத்தை. 2 ரக்காத் தொழுவாங்க, ஸலவாத் ஓதுவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ திக்ர்கள் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை, இபாதத்துல நாங்க சேர்த்திடக்கூடாது, இபாதத்தாக நாங்க சேர்த்திடக்கூடாது. இதில் வந்துட்டால் நன்மை எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது இரண்டாவது அடிப்படை. ஈமான் இஹ்திசாபோடு நாங்கள் செய்ய வேண்டும். எந்த அமலாக இருந்தாலும் நாங்கள் இந்த அடிப்படையில் செய்ய வேண்டும். மூன்றாவது, எங்களுடைய இரவு வணக்கத்தில் அடிப்படையானது கியாமுல் லைல். காம ரசூல் ஸல்லல்லாஹு காம ரமலான ஈமானன். அப்ப இந்த கியாமுல் லைல் என்பது ஒரு அடிப்படையான ஒரு இபாதா. நாங்க
மாஷா அல்லாஹ் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டு நாங்க 2 மணிக்கு தொழுகிறோம், 3:30 3:45 வரைக்கும் நம்ம தொழுகிறோம். அப்ப இதுல நீண்ட நேரம் நிக்கிறோம். மாஷா அல்லாஹ் நன்மை ஆதரவு வைக்கணும். யா அல்லாஹ் உனக்காக நான் கால் கடுக்க கடுக்க நான் தொழுகிறேன் யா அல்லாஹ். அதே மாதிரி ருக்கூல நான் துவா, ருக்கூல் நாங்க அதாவது சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி ஹதீஸின் அடிப்படையில் காட்டப்பட்ட துவா ஓதுறோம், சுஜூதுல துவா ஓதுறோம். இப்ப சுஜூதுகள் நீட்டப்படும். இந்த கியாமுல் லைல்ல சுஜூதுகள் நீட்டப்படுற நேரம் நாங்க சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்றோம். இடையில நமக்கு வேண்டிய துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம். கிடைக்கிற டைம் இமாம் தலை உயர்த்துற வரைக்கும் நாங்க துவா கேட்டுக்கொள்ளலாம். யா அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு துவா கேளுங்க. அக்ரமா யகுல் அப்து மின் ரப்பி வ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீ துஆ ஃபகமினு யுஸ்தஜாப லக்கும். ரவாஹ் முஸ்லிம். அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமா இருக்கிற இடம் சுஜூத். அதுல நீங்க துஆவை அதிகப்படுத்துங்க. அது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில துஆ கேளுங்க. நான் அரபுல எனக்கு இந்த துஆ பாடம் இல்ல, அந்த துஆ பாடம் இல்ல, நீங்க சுஜூதுல தாராளமா கியாமுல் லைல் துஆ கேட்டுக்கொள்ளலாம். வேண்டிய மொழியில உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில துஆ கேட்கலாம். ஏன்னா ரசூலா அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க தானே. அதிகப்படுத்த ரசூலுக்கு தெரியாதா? தமிழ் தெரியுறவங்களுக்கு என்ன துஆ தெரியும்? அரபுல எல்லாம் பாடமாக்குன மௌலைமார்கள் தான் கேட்கலாம். அப்ப அரபு தெரியாட்டி அல்லாஹ்ட்ட ஒண்ணு கேட்க இயலாதா? அப்ப அல்லாஹ் அரபு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். அப்படியே இல்ல, ரசூலா அதிகப்படுத்த சொல்லிட்டாங்க. அப்ப அத்தஹியாத்துல கொஞ்ச நேரம் நீட்டுறாங்கன்னு வைங்க. அப்ப ஃபல்யஹ்தர் மினல் மஸ்அலத்தி மாஷா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க விரும்பினதை கேளுங்கன்னு சொன்னாங்க. விரும்பினதை கேளுங்க. இன்னக ஹமீது மஜீத், அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச அரபுல துவா, ஹதீஸ்ல வந்து துவா ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்ல நம்ம கேட்டுக்கொள்ளலாம் துவா. அப்ப எனவே இந்த கியாமுல் லைல், அதாவது இமாம் ஓதுகிற பொழுது முடியுமான அளவு சிந்தனைய நம்ம கொஞ்சம் அந்த தொழுகையோட வச்சுக்கொள்ளணும். கியாமுல் லைல் தொழும் பொழுது இந்த சிந்தனைய வந்து வெளியே விடக்கூடாது. அந்த ஓதப்படுற வசனங்கள்ல வரக்கூடிய சொற்கள் நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ரஹ்மான் சொல்லும் போது நமக்கு விளங்குது, அப்படிதானே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடிக்கடி வர சொற்கள் தான். ரஹ்மான் அல்லாஹ் பத்தி சொல்லப்படுது. அல்லமல் குர்ஆன், அப்ப குர்ஆன் வருது. அதுல எப்படியுமே நீங்க ஒரு 5-10 வசனம் எடுத்தா அதுல ஒரு 5 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த முடியுமான அளவு சிந்தனைய அந்த குர்ஆனுக்குள்ள வைங்க. அப்ப எனவே அந்த கியாமுல் லைல் சும்மா மாஷா அல்லாஹ் நல்ல ராகமாய்க்கு அழகா இருக்குது, அது உண்மையிலே அழகா ஓதுறது அல்லாஹ் தஆலா அதை விரும்பி கேட்கிறான். நீங்க குர்ஆன் அழகுபடுத்துங்க, ஹதீஸ்ல அதுக்கு நன்மை இருக்குது, மாஷா அல்லாஹ் ரசிக்கிறது, அதெல்லாம் அது ஒரு பகுதி, அதுக்கு நன்மை தாராளமா இருக்கு, அது மாற்று கருத்து இல்ல. ஆனால் 2வது பகுதியும் இருக்குது. நாங்க இன்னும் கொஞ்சம் அதை ரசிக்கிற மாதிரி, அதை உள்வாங்குற மாதிரி கொஞ்சம் சிந்திக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உள்ளங்கள்ல அவங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்குதா? ஏன் அவங்க குர்ஆனை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் சிந்திக்காமல் இருக்கிறார்கள்? அஃபலா யததப்பருல் குர்ஆன், குர்ஆன் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்பவே தொழுகையில கியாமுல் லைல்ல நாங்க சிந்தனையோட அந்த வசனங்கள்ல சொல்லப்படுற விஷயங்களை அப்படி உணர்ந்து நாங்க தொழுதால் அந்த கியாமுல் லைல்ல ஒரு உயிரோட்டம் இருக்கும். கியாமுல் லைல்ங்கிறது எங்க இரவை உயிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, எங்களோட உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது. எங்களோட உள்ளத்துக்கு ஒரு உயிர், அதாவது எங்கட உள்ளத்துக்கு ஒரு சக்தி, எங்கட உள்ளத்துக்கு ஒரு பவர், பலம் அந்த கியாமுல் லைல் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பகல் நேரத்துல ஒரு தாவா பிரச்சாரம் இருக்குதுன்னு சொல்லும்போது அல்லாஹ் இரவையில ஒரு கியாமுல் லைல் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே அது ஒரு சக்தி, அது ஒரு பலம். கியாமுல் லைல் என்பது எங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒன்று. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, நீங்க இரவுல நீங்க நின்று வணங்குங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கணும், கியாமுல் லைல் இரவையில நின்று வணங்கணும், அதுல நாங்க கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்துற பொழுது இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த நன்மை அடைஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அதோட சேர்த்து வாரது நோன்பு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபர்லான நோன்பு. அதை விட்டு போட்டு நோன்பு மாசத்துல நோன்பை விட்டுட்டு வேற எந்த அமல் செஞ்சும் எந்த பிரயோசனமும் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப எனவே நோன்பை நாங்க உண்மையான நோன்பாக பிடிக்கணும். அதையும் இந்த இடத்துல நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கடைசி 10 நாங்க விட்டுறக்கூடாது. முக்கியமான அளவு இதுல பயனை அடைஞ்சு கொள்ளணும். நோன்புல நாங்க சம்பிரதாயமா சடங்காக நோன்பை பிடிச்சோம், பசிச்சிருந்தோம் என்று மட்டும் இல்லாமல் நாங்க கண்ணால வாயால நோம்பிருக்கணும். நாங்க அந்நிய பெண்களை பார்க்கிறது, அந்நிய ஆண்களை பார்க்கிறது, தவறான பார்வைகள், படம், சினிமா, ஆபாசம், காட்சி, ஆடல், பாடல், சினிமா, பாட்டு, இசை, இதெல்லாம் விட்டு பொய், புறம், கோல் சொல்றது, அதே மாதிரி தகாத வார்த்தைகள், வீணான பேச்சுக்களை விட்டு நோன்பை நோன்பாக பிடிக்கிற ஒரு நிலை வந்தா இன்னும் அந்த இரவு வணக்கத்துக்கு அது இன்னும் எங்களுக்கு அது ஒரு சக்தியை, பலத்தை தரும். எனவே பகல்ல
நோன்பு பிடிப்பதினூடாக இரவில கியாமுலை தொழுவதற்கும் இரவில கியாமுலை தொழுது பகல்ல நோன்பு பிடிப்பதற்கும் ஒன்றோடொன்றை இணைத்து நாங்கள் பார்ப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இரவில லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்றதுக்கு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த குர்ஆன். நாங்க சுயமா குர்ஆன் ஓதுறது. இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுறீங்க. நல்ல சிலர் ஒரு குர்ஆன் முடிச்சிருப்பாங்க, 2 குர்ஆன் முடிச்சிருப்பாங்க. சிலர் ஆரம்பிச்சிருப்பாங்க முதல் 2 நோன்புல, அதுக்கப்புறம் மூடி வச்சது இன்னும் மூடி வச்ச மாதிரி இருக்கும். கடைசி ஒரு நோன்பு இருந்தாலும் 1 நிமிஷம் இருந்தாலும் ரமலான்ல அது பெருமதியானதான். அதாவது முதல் 20 ஒருவர் சரியா பயன்படுத்த இல்லை. இப்ப அவர் கடைசி 10 கிடைச்சிருக்குதுன்னா அந்த கடைசி 10 அவர் நல்ல சிறப்பாக பயன்படுத்திட்டாருன்னா முதல் 20 வீணாக்குறத பத்தி அவர் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இதுல அவர் சிறப்பாக அமல் செஞ்சிட்டாரு. அதனால முதல் 20 வீணாக்கிடலாம்னு நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை தவறி போச்சுது, என்னால் அமல் செய்ய முடியலைன்னு சொன்னால் இந்த கடைசி 10 சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஏன்னா ரமலான்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் பெறுமதியானது. இந்த கடைசி 10 பயன்படுத்திக் கொள்ளுங்க. குர்ஆனை நீங்க மூடி வச்சீங்களா திரும்ப எடுத்து ஓதுங்க. கடைசி 10 ஃபுல்லா குர்ஆனை ஓதுங்க. குறிப்பாக இரவையில டைம் கிடைக்குதா தொழுறீங்களா ஓதுங்க, குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை ஓதுங்க. ஓதுறது சிறப்பு சகோதரர்களே. குர்ஆனை ஓத 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 தரஜா கூடும், அந்தஸ்து கூடும், குர்ஆனுடைய நன்மைகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். எனக்கு தர்ஜமா தஃப்சீர், தர்ஜமா மொழிபெயர்ப்பு, தஃப்சீர் விளக்கம், அது 2வது சப்ஜெக்ட். முதலாவது குர்ஆன் ஓதுனா தனியான நன்மை இருக்குது, தனியான நன்மை இருக்குது. குர்ஆன ஓத ஓத நன்மை இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. குர்ஆன் அழகா ஓதுனால் அல்லாஹ் ரசிச்சு கேட்கிறான். குர்ஆனை நீங்க ஓத ஓத நன்மை இருக்குது. குர்ஆனை ஓத ஓத குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஓதுறதுல நன்மை இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிலர் பயான் பண்ணுகிற பொழுது ஆக்ரோஷப்பட்டு குர்ஆனை ஓதுவது இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய சாபக்கேடு என்னென்றால் குர்ஆனை ஓதுறாங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இது தவறு, இது தவறு. ஒரு மௌலை அண்மையில் பயான் பண்றாரு, இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய சாபக்கேடு என்னன்னா அவங்க குர்ஆனை ஓதுறாங்க ஆனா தஃப்சீரை படிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கருத்து அவர் சொல்ல வர விஷயம் சரி, ஆனா சொல்ற மெத்தட் பிழை. நீங்க குர்ஆனை ஓதுங்க, அதுக்கு நன்மை இருக்குது. அதனுடைய நன்மை சம்பந்தமா ஏராளமான குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் இருக்குது, அது ஒரு பகுதி. அதோட மட்டும் நிறுத்தி விடாமல் நீங்க தர்ஜமாவை படிங்க, தஃப்சீரை படிங்கன்னு சொல்லணும். இது குர்ஆன் ஒரு சாபக்கேடுண்டா, சாபம்டா என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தூரமாகுது. குர்ஆன் ஓதுனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தூரமாகுவாரா? குர்ஆன் ஓதுனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தூரமாகுவாரா? ஒருவருக்கு ஒண்ணுமே தெரியாது, தர்ஜமா தெரியாது. அப்பதான் குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறாரு, அவருக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்குது. திக்கி திக்கி ஓதுறாரு, அவருக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்குதுண்டா குர்ஆனை ஓதுறவருக்கு எப்படி சாபக்கேடு உண்டாகும்? எனவே அது தவறான கருத்து. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை ஓதுங்க, அதோட மட்டும் நிறுத்தி விடாம தர்ஜமாவை படிங்க. நான் அன்றாட ஓதுற தொழுகையில தர்ஜமாவை படிங்க, தஃப்சீரை படிங்க, குர்ஆனை சிந்திங்க, குர்ஆனை விளங்குங்க. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்றதுக்கு குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்றதுக்கு அதிகமா இஸ்திக்ஃபார், தௌபா, இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ 100 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 70 மர்ரா. ஒரு ரிவாயத்துல 70 விடுத்தம், இன்னொரு ரிவாயத்துல 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதிகமா இஸ்திக்ஃபார் ஓதணும். இஸ்திக்ஃபார் அதனால இருக்கிற சிறப்பு ஏராளம். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு தவறு செய்தாலும் சரி, எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதை பத்தி யோசிக்காதீங்க. அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் ரஹ்மான். யா அல்லாஹ் என்ன மன்னி யா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டே இருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதே மாதிரி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த செய்தியில சின்ன பலவீனம் பாட்டின் அடிப்படையில, ஆனால் பொதுவான அறிஞர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க அடிப்படையில கடைசி 10 இந்த துஆவை என்ன செய்யலாம்? கருத்தின் அடிப்படையில ஓதிக்கொள்ளலாம். யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ. யா அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்பி மன்னிக்க கூடிய மன்னிப்பாளன் யா அல்லாஹ். எனவே ஃபஅஃபு அன்னி, என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், இது அழகான துஆ உண்டு. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பி மன்னிக்க கூடிய மன்னிப்பாளன் யா அல்லாஹ். எனவே என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். அப்ப இந்த துஆக்கள் அதே மாதிரி விருப்பமான இஸ்திக்ஃபார்களை ஒன்றுமே தெரியல, அரபுல தெரியல. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். இப்படி கேளுங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு நேரம்
காலம் அப்படின்னு இல்ல. இரவேல டைம் கிடைக்கிறா, நீ அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். தௌபா இஸ்திக்ஃபார் இப்படி செய்யறது. தொழுது முடிஞ்சாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவோம். ஃபர்லான தொழுகை போய் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். எப்பவுமே யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், எப்பொழுதுமே மன்னிக்கணும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிருன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி தௌபா பெரும் பாவம் இருக்குதானே, நாங்க ஒரு பாவம் செஞ்சிருப்போம், ஒருவர் மீது நாங்க வீணா பழி சுமத்திருப்போம், அதே மாதிரி வட்டி எடுத்திருப்போம், அது இந்த மாதிரி பாவங்கள், வட்டி எடுத்து அதை திருப்பி கொடுத்து அதை செஞ்சு போட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். அதே மாதிரி விபச்சாரம், இப்படி பெரும் பாவங்கள் நாம் செஞ்சிருந்தா, அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க பெரும் பாவங்கள் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹுக்கு முன்னால வந்து, அல்லாஹுக்கு முன்னால நாங்க அல்லாஹ் புகழ்ந்து, அல்லாஹ்விடத்துல நாங்க அவனோட பேரை சொல்லி அழைத்து, யா அல்லாஹ் நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் அல்லாஹ், தூய்மையான எண்ணத்தோடு இதுக்கு பிறகு அந்த பாவத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கதறி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று சொல்லி தௌபா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். பெரும் பாவங்களுக்கு நம்ம தௌபா செய்யணும். நாங்க அடிக்கடி தௌபா செய்யணும். நான் இந்த பாவம் செய்யலையே, நான் அந்த பாவம் செய்யலையே, நாங்க சில பாவங்களை பெருசா நினைக்கிறதே இல்லை, ஆனா அது பெரும் பாவம். ஒருவரை பத்தி புறம் பேசிட்டீங்களா, நீங்க லைலத்துல் கத்ர்ல முன்சஃப்ல இருந்து எவ்வளவு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாலும் அவர் மன்னிக்கணும். ஒருவர்கிட்ட கடன் வாங்கிட்டு நீங்க முன்சஃப்ல இருந்து துஆ கேட்டு வேலை இல்ல. ஒரு அடியானுக்கு நீங்க அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த அடியான்ட்ட மன்னிப்பு கேட்டு வந்து நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. அப்ப எனவே ஹுகூக்குல் இபாதத் விஷயத்துல ஒருவருக்கு அநியாயம் செஞ்சா அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். எனவே இஸ்திக்ஃபார் தௌபா இதில் அதிகமாக நாங்க கவனம் செலுத்தணும். அதே மாதிரி துஆக்கள் திக்ர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இருந்தாங்க, பள்ளிக்கு ஒரு சஹாபி வந்தாரு, தொழுவிட்டு அவர் துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த யா அன்த அல் மன்னானு பதிஉஸ் ஸமாவாத்தி வல் அர்தி யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் என்று துஆ கேட்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னானு பதிஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். இந்த துஆ இத ஓதினாரு, ஓதி துஆ கேட்டார். ரசூல் சொன்னாங்க, எந்த இஸ்முல் ஆதம், எந்த இஸ்முல் ஆதத்தை கொண்டு கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படுமோ, அல்லாஹ் கேட்டால் உடனே கொடுப்பானோ, அந்த இஸ்முல் ஆதத்தை கொண்டு அவர் துஆ செய்து கேட்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்ன, இதை ஓதிட்டு துஆ கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, பாடமில்லை எழுதி பாடமாக்குங்க, இதை ஓதிட்டு துஆ கேட்டால் துஆ கபூலாகும். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹ்னு சொல்றாங்க. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. சொல்லி போட்டு யா அல்லாஹ் என்ற தேவைகள் இப்படி இருக்குது யா அல்லாஹ் துஆ கேளுங்க. அதே மாதிரி அல்லாஹ் போடுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்க்கு விருப்பமான வார்த்தை, கலிமத்தான் ஹபீபத்தான் லிர் ரஹ்மான் கஃபீஃபத்தான் லில் லிசான் தகீலத்தான் ஃபில் மீசான். புகாரியுடைய கடைசி ஹதீஸ் எழுதுறாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்க்கு விருப்பமான ரெண்டு வார்த்தைகள், இதை ஓதுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி ஒரு மனிதர் 100 விடுத்தம் ஒரு நாளே சொன்னார், அவருடைய பாவங்கள், மன் قال சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி 100 மர்ரா ஹுத்தத் خطاياه ولو كانت وان كانت مثل زبد البحر. ஒரு அடியான், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், யார் ஒரு அடியான் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி 100 விடுத்தம் சொல்வாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே லைலத்துல் கத்ர் அடையது இந்த இஸ்திக்ஃபார், இந்த துஆ, இந்த தஸ்பீஹ் அதிகமா சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வீணான பேச்சுக்களை தவிர்த்து நாங்க இந்த விடயங்களை கொண்டு லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க அதிகமா சதக்காக்கள், தர்மங்கள் செய்யணும். அண்டை அயலவர்களுக்கு உணவு கொடுக்கிறது, எங்களோட வாப்பா அம்மா சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தர்மம் செய்யறது, இல்லாத மக்களுக்கு தர்மம் செய்யறது, கொடுக்கிறது. இதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நான் எனக்காக மட்டும் இல்ல, எல்லாருக்கும் துஆ செய்யற பழக்கம். லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளதுக்கு அந்த இரவுல நான் அல்லாஹ் இடத்துல கையேந்தி, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் அவருக்கு இதை கொடுன்னு நீங்க துஆ கேட்கிற நேரம் உங்களுக்கு ஒரு மலக்கு ஆமீன் உனக்கு உண்டாகட்டும் என்று ஆமீன் என்று சொல்லி எனக்காக மலக்கு துஆ கேட்பார். எனவே நாங்க அடுத்தவங்களுக்கு துஆ கேட்பதினூடாக லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகளை பிரிஞ்சு எந்த அமல் செஞ்சு வேலை இல்லை. நான் வாப்போட பேசல, உம்மோட பேசல, ஆனா முன்சப்ல 10 நாள் இத்திகாஃப் இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. லா யதுல் ஜன்னத காத்தியா, உறவு துண்டிப்பவன் சொர்க்கம் போக மாட்டான், உறவு துண்டிக்கிறவன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது.
அன்புக்குரிய அவர்களே, உம்மா வாப்பா குடும்ப உறவுகளை பேணி வாழுங்கள். குறிப்பா இந்த பெருநாளைக்கு கட்டி பிடிச்சி சலான் சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை. 10 நாளை வீணாக்கி விட்டு லைலத்துல் கத்ரை வீணாக்கி போட்டு பெருநாளையில கட்டி பிடிச்சி பிரயோசனம் இருக்குதா? கடைசி 10ல ஒன்று சேருங்க. நான் உம்மாவோட பேசுறலையா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, பாப்பா என்ன மன்னிச்சிருங்க, தாத்தா மன்னிச்சிருங்க, தங்கச்சி மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். இதை விட்டு போட்டு நாங்க பெருநாளையில கட்டி பிடிச்சி மோந்து இப்படி உம்மாவை பாப்பாவை சகோதர சகோதரிகளை முசாஃபா செஞ்சு இதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனா இது தவறி போச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு புத்தி வந்து அப்பதான் அது வேற விஷயம். இப்படி தெரிஞ்சும் நாங்க அதை தவறு விடுவோமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, அது பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை. எனவே நாங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப உறவை நாங்க பேரிக்கணும். கடைசியா ஒரு விஷயம் என்னென்றால், லைலத்துல் கத்ர் அடையிற நாங்க எங்கட பொருளாதாரத்தை ஹலாலா வச்சுக்கொள்ளணும். எடுக்கிறதெல்லாம் வட்டி, எடுக்கிறதெல்லாம் லோன், எடுக்கிறதெல்லாம் ஏமாற்றம், களவு, பொய், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல சரியான மோசடி. ஆனா அவர் இபாதத் செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாரு, ஒரு பிரயோசனம் இல்லை. எனவே எங்கட உடம்புல ரத்தம் ஹலாலா இருக்கணும். எங்கட உடம்புல ஹராமான ரத்தம் ஓடிச்சிருந்தால் எங்கட துவா கபூல் ஆகாது, எங்கட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியான விடயங்களை சரி செய்து இந்த அமல்களில் ஈடுபட்டு நாம் லைலத்துல் கத்ர் அடைய முயற்சிப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்ன உடனே ராவையில வந்து ஒரு 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தொழுதுட்டு போகலாம், எல்லாம் கிடைச்சிடும் நினைச்சிடக்கூடாது. அதுவும் அமல் செய்யத்தான் வேணும். ஆனா இந்த ஒழுங்கோடு இந்த எல்லா விடயங்களையும் பேணி ஒரு அமலை நாங்க செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக 1000 மாதங்களை விட சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.